ஒரு விஷயத்தை செய்கிறத விட காத்திருக்கிறத தான் உயர்வானதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லா செயலுக்கும் ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்குது. ஆனால் காத்திருக்கிறதுங்கிறது முடிவில்லாதது. அதுக்குன்னு ஒரு காலத்தை கடந்த தன்மை இருக்குது. காத்திருக்கிறது மூலமாகவே தன்னையே மாற்றிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி எத்தனையோ கதைகள் இருக்குது யோக கலாச்சாரத்தில். என்னென்னா ரொம்ப பெரிய ஞானிகளா யோகிகளா பெண்கள் உருவெடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியும் இல்லாமல், மதம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், சும்மா காத்திருக்கிறது மூலமாகவே. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அழகான விஷயம் நடக்கணும்னா முதல்ல நீங்கள் காத்திருக்க கற்றுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு ஒரே அவசரம், நாளைக்கு காலையிலேயே உங்கள் தோட்டத்தில் பூ வந்துடணும்னு. அப்போ நீங்கள் பஜாரில் கிடைக்கிற பிளாஸ்டிக் பூ வாங்கித்தான் சொருகி வைக்கணும். அப்படி இல்லைன்னா செடியை நட்டு காத்திருக்கணும். சும்மா காத்திருக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் அழகான விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்குது. அதுக்கு தேவையான சூழலை நீங்கள் உருவாக்கிட்டு சும்மா வெயிட் பண்ணிங்கன்னா அது தானாக நடக்கும். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கணும்னா அதை பற்றி உங்களுக்கு அளவில்லாத அன்பும் உறுதியும் இருக்கணும். இல்லைன்னா உங்களால் காத்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். 4G ஸ்பீடே பத்தலை. நான் ஒன்றும் வேகமான பிளேன், வேகமான கார் இதெல்லாம் நாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லலை. அந்த விதத்தில் நானும் வேகத்தை விரும்புகிறவன் தான். ஆனால் காத்திருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.